சிங்கம் 3ல மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கும்போது அப்போ தான் வந்து மாஸ்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது கேட்டு வாங்கி ஃபைட் பண்ணேன். சூர்யா சார் எனக்கு ஒரு சின்ன ஃபைட் ஒன்று கொடுங்க, நான் பிளாக் பெல்ட் தான் சொல்லி நான் கேட்டேன். நான் இல்லைங்க கொடுக்க முடியாது, அதெல்லாம் யூனியன் ஃபைட்டர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும், கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறமா நான் திருப்பி போய் பண்ணி காமிச்சேன். ஒரு வண்டி மேலெல்லாம் காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கிக்லாம் பண்ணி காமிச்சு, மாஸ்டர் கூட ஒருத்தர் இருப்பார் தயால்னு சொல்லிட்டு, ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி போய் கேட்டு, அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து ரிஸ்க் எடுத்து எனக்கு வந்து சூர்யா சார் கூட வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க, அதில் ரோப் ஷாட்டும் கொடுத்தாங்க. ஸோ அதில் மாஸ்டர் வந்து சாட்டிஸ்ஃபைடு. நான் ரெகுலர் ஃபாலோஅப் மாஸ்டர். ஸோ மாஸ்டர் மூலிமா தான் எனக்கு லோகேஷ் சார் வந்து இன்ட்ரோப் ஆனாங்க. ஆக்சுவலாக கைதி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னது வந்து போலீஸ் கேரக்டர். ஸோ சொன்ன உடனேவே என்ன எப்படி தோணுச்சுன்னு தெரியல. அவர்கிட்ட சொன்ன ஃபஸ்ட்டு வேர்டு, சார் எல்லாரும் போலீஸாக தான் சார் கொடுத்துட்ருக்காங்க, திறன் அதிகாரம் ஒன்று எல்லா மூவியும் என்ன எறிந்தால் பண்ணேன், எல்லாமே போலீஸாக தான் சார் போகுது, நீங்கள் தான் சார் நான் கொஞ்சம் ஏதாவது மாற்றி விடணும், நான் வில்லன் ஆகணும் தான் சார் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சரி நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. 15-20 டேஸ் அவர் சைட்லேருந்து எந்த காலும் வரல கைதிக்கு. மாஸ்டரையும் போய் பார்த்தேன், சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் வீட்டில் வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க, கொடுக்குறது ஒரு ரோல், அதை போய் வந்து எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்குறதுனால ஸோ மிஸ் பண்ணிட போகிறீங்கன்ற அந்த ஒரு பயத்தில் தான் இருந்தேன். திடீர்னு என்னை கூப்பிட்டு கார்த்தி சாரோட ஒரு ஸ்டென்ட் சீக்வன்ஸ் மாஸ்டருடைய ரெக்கமெண்டேஷனில், ஏன்னா அந்த ஸ்டென்ட் வந்து பார்த்தாங்கல்ல, சூர்யா சார் கூட பண்ணதை வந்து பார்த்தாங்க. ஸோ அதனால் நம்பி கொடுத்தாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக பண்ணோம்.